Exercise 7.8 12th sum. A hollow cone with a base radius A and height B is placed on a table. Show that the volume of the largest cylinder that can be hidden underneath is 4 by 9 times the volume of cone. இப்போ ஒரு hollow cone இருக்கு. அது என்ன செய்றாங்க அப்படினா ஒரு டேபிள் மேல வச்சிருக்காங்க. அந்த கோனுடைய ரேடியஸ் என்னன்னு கொடுத்திருக்காங்க? A ன்னு கொடுத்துட்டாங்க. அதனுடைய ஹைட் வந்து B ன்னு கொடுத்துட்டாங்க. அதுக்குள்ள என்ன செய்றாங்களா ஒரு சிலிண்டரை வைக்கிறாங்க. அந்த சிலிண்டர் வித் மேக்ஸிமம் வால்யூம் இருக்கு அப்படிங்கறாங்க. ஓகேவா? அந்த சிலிண்டருக்கு சிலிண்டரோட வால்யூம் என்னது நமக்கே தெரியும் πr²h. அப்ப அந்த சிலிண்டரினுடைய ரேடியஸ் வந்து r, அதனுடைய ஹைட் வந்து h. இது வந்து இந்த கோனுக்குள்ளார இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த கோனுக்குள்ளார ஒரு சிலிண்டரும் இருக்கு. ஓகேவா? இப்போ இதுல இந்த சிலிண்டரினுடைய இந்த டினோஷன்ஸ்லாம் நோட்டேஷன்ஸ்லாம் நம்ம மார்க் பண்ணிடலாம். இதனுடைய ஹைட் என்னது b, சிலிண்டரோட ஹைட் என்னது h, இந்த டோட்டல் போர்ஷனுடைய அதாவது கோனுடைய ரேடியஸ் வந்து a. ஓகேவா? அப்ப சிலிண்டரினுடைய ரேடியஸ் என்ன அப்படினா r. இப்போ பாருங்க இங்க ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. இது ரெண்டுமே என்னது 90 டிகிரி 90 டிகிரி. இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்குமே காமனா ஒரு ஆங்கிள் இந்த இடத்துல இருக்கு. ஸோ ஆங்கிள் கிரைட்டீரியா படி ரெண்டுத்தையும் நம்ம என்ன செய்யலாம்? ப்ரொபோர்ஷனேட் பண்ணலாம், ஈக்குவேட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கு நேமிங் பண்ணிடலாம். A, B, C, இது D, இது E. ஓகேவா? இப்போ என்ன செய்யலாம்? AB by BC அதை ஃப்ராக்ஷன் எழுதிங்க. AB by BC ஈக்குவல் டு இந்த ட்ரையாங்கிளுக்கு இந்த சைடு எழுதணுமா? அதே மாதிரி தான் என்ன செய்யணும், இந்த சின்ன ட்ரையாங்கிளுக்கும் எழுதணும். அது என்னன்னு எழுதுவீங்க? DE டிவைடட் பை ECன்னு எழுதுவீங்க. இப்போ ஏபிங்கிறது என்னது? கோனுடைய ஹைட் என்னது? பின்னு கொடுத்துட்டாங்க. அதேமாதிரி பிசிங்கிறது என்னது? அதனுடைய ரேடியஸ் A, விச் இஸ் ஈக்குவல் டு டிங்கிறது என்னது? டிங்கிறது சிலிண்டர்னுடைய ஹைட் h டிவைடட் பை EC. ECங்கிறது என்னது? இந்த சின்ன போர்ஷன். ஓகேவா? இது ஹோல் திங் A, இந்த சிலிண்டரினுடைய ரேடியஸ் வந்து r. நம்மளுக்கு வேணுங்கிறது இந்த மீதி தான். அப்போ என்ன செஞ்சுக்கலாம்? ஏலேருந்து இந்த r போணுச்சுன்னா இந்த மீதியை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ A மைனஸ் r. இப்போ ஹெச்சுக்கு பதிலாக என்னென்னு எழுதிக்கலாம்? B டிவைடட் பை A இன்ட்டு இந்த A மைனஸ் r அங்கே மல்டிப்ளிகேஷன் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஓகேவா? இது ஹெச். நம்மள என்ன கேட்டிருக்காங்க? லார்ஜஸ்ட் வால்யூம் ஆஃப் த லார்ஜஸ்ட் சிலிண்டர், மேக்ஸிமம், மினிமம், கிரேட்டஸ்ட், லெஸ்ஸரு, இது மாதிரி எதை பற்றி குறிக்கிறாங்களோ நம்ம அந்த இதுதான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அப்போ அதுக்கு தான் நம்ம என்ன செய்யணும்? ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணணும். சிலிண்டருக்கு வந்து πr²hன்னு நம்மளுக்கு தெரியும். எல்லாத்தையும் ஒரே வேரியபிளாக மாற்றிக்கணும் இல்லையா? அதனால நான் என்ன செஞ்சுக்கிறேன்? ஹெச் அந்த ஹைட்டுக்கு பதிலாக நான் என்ன செஞ்சுக்கிறேன்? இந்த b by a இன்ட்டு a மைனஸ் ஆருங்கிறத நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்கலாம். அப்புறமேல என்ன செய்யலாம்? லார்ஜஸ்ட்னு அவங்களே கொடுத்துட்டாங்க, மேக்ஸிமம் தான் வரப்போகுது நம்மளுக்கே தெரியும். அந்த மேக்ஸிமம் வேல்யூ வந்ததுக்கப்புறம் என்ன செஞ்சுக்கலாம்? மேக்ஸிமம் ஃபைன் பண்ணதுக்கப்புறம் இந்த பார்ட்டை வந்து நம்ம சரி பார்க்க வேண்டியது. 4 by 9 டைம்ஸு வால்யூம் ஆஃப் அ கோனு அதுமாரி வர மாதிரி நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணிக்கணும் கடைசியாக. ஓகேவா? இப்போது ப்ரொசீட் பண்ணலாம். v is equal to πr²h. ஸோ v is equal to pi into r². ஹெச்சுக்கு பதிலாக என்ன போட்டுக்க போகிறோம்? b by a into a minus r. ஓகேவா? இப்போ இந்த b by aங்கிறத வெளியில் எடுத்து கான்ஸ்டன்ட் இல்லையா? அதனால் pi b by a அப்படிங்கிறது வெளியில் வச்சுக்கலாம். இந்த r² உள்ளே கொண்டு போயிடுங்க. அப்போ என்ன ஆகிடும்? ar² மைனஸ் r into r² r³ ஆகிடும். இப்போ இந்த ஃபைனல் டேர்ம் இதை வச்சு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ v dash is equal to pi b by aங்கிறது கான்ஸ்டன்ட்டு, அது அப்படியே வெளியில் இருக்கட்டும். இந்த டேர்ம் வந்து என்னது? வித் ரெஸ்பெக்ட் டு r நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். a அப்படியே இருக்கணும் கான்ஸ்டன்ட்டு. இந்த r² டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன ஆகிடும்? x பவர் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1. அப்போ 2 மைனஸ் 1ங்கிறது 1, அதை போட வேண்டாம். மைனஸ் r³ எகெயின் மேலே உள்ள பவர் முன்னாடி வந்துடும் 6, அந்த 3ங்கிற பவரில் 1 குறைஞ்சிரும் 2. ஓகேவா? இப்படி தான் டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ pi b by a இன்ட்டு இந்த டேர்ம்ஸ் எல்லாம் சேர்த்து எழுதிங்க. 2ar மைனஸ் 3r². ஓகேவா? இப்போது v டபுள் டேஷ் கண்டுபிடிக்கணும். v டபுள் டேஷ் கண்டுபிடிக்கும் போது எகெயின் இந்த v டேஷை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கணும் இன்னும் ஒரு தடவை. pi b by aங்கிறது கான்ஸ்டன்ட், அது வெளியில் இருக்கட்டும். இந்த 2arல் இந்த 2aங்கிறது கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும். r டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும்? 1ன்னு ஆகிடும். ஓகேவா? மைனஸ் 3r². ஸோ 3 இன்ட்டு
இந்த ஆர் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் 2r which is equal to pi b by a into 2a minus 3 to 6r. ஓகேவா? இப்போ என்ன செய்ய போகிறோம்? v dash கண்டுபிடிச்சாச்சு, v double dash கண்டுபிடிச்சாச்சு. நம்ம கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னு என்ன செய்யணும்? v dash-ஐ 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். ஸோ v dash is equal to 0 பண்ணோம்னா என்ன கிடச்சிரும்? நம்மளுக்கு கிரிட்டிக்கல் பாயிண்ட் கிடச்சிரும். v dash-ஓட இது ஃபைனல் டேர்ம் இந்த இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. pi b by a into 2ar minus 3r square which is equal to 0. இதுலேருந்து இப்போ ஆரை கூட காமன் எடுத்துலாம். இந்த டேர்மை 0க்கு இது பண்ண வேண்டாம், இந்த டேர்ம் என்ன செஞ்சுக்கலாம்? 0க்கு ஈக்குவேட் பண்ணலாம். இது ஜஸ்ட் கான்ஸ்டன்ட் இல்லையா, அதனால். ஸோ ஆரை வெளியில் எடுத்துருங்க. அப்போ என்ன ஆகிடும்? 2a minus 3rன்னு இருக்கும் which is equal to 0. அப்போ ஒரு இண்டிவிஜுவல் ஃபேக்டரையும் 0க்கு ஈக்குவேட் பண்ணுங்கள். r is equal to 0, 2a minus 3r is equal to 0. அப்போ என்ன ஆகிடும்? minus 3r is equal to minus 2a. r is equal to minus 2a divided by minus 3. minus minus cancel ஆகிடும். அப்போ என்ன ஆகிடும் ஆன்சரு? r is equal to 2a by 3ன்னு வந்துடும். இப்போ இது மேக்ஸிமமாக மினிமமானு எப்படி கண்டுபிடிக்கிறது? v double dashல கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த ஃபைனலாக v double dash இருக்கு இல்லையா, pi b by a 2a minus 6r, அதில் கொண்டு போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்க வேண்டியதுதான். v double dash of 2a by 3, அந்த r தானே, அதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அதனால். So which is equal to pi b by a into 2a minus 6 into rக்கு பதிலாக 2a divided by 3. ஓகேவா? இதை கேன்சல் பண்ணிங்க. இப்போ என்ன ஆகிடும்? 4a ஆகிடும். 2a minus 4a அப்படிங்கும்போது நெகட்டிவாக தான் வரப்போகுது. ஓகேவா? இதோட மல்டிப்ளை பண்ணினாலுமே அது என்னது? நெகட்டிவ் தான். அப்போ v double dash நெகட்டிவாக வந்ததுன்னா என்னது? லோக்கல் மேக்ஸிமம். v attains லோக்கல் மேக்ஸிமம். அவங்களே அங்கே கொடுத்துட்டாங்க இல்லையா, லார்ஜஸ்ட் கிரேட்டஸ்ட்லாம், அதனால் நம்ம அதே மாதிரியே மேக்ஸிமம்னு சொல்லியாச்சு. அப்போ அதனுடைய மேக்ஸிமம் வால்யூம் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதான். v is equal to pi r square into b by a into a minus r. அதை நம்ம ஃபைனலாக நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஈக்குவேஷனில் நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். ஓகேவா? which is equal to pi into rக்கு பதிலாக 2a by 3, அங்கே r ஸ்கொயர் இருக்கிறதுனால மேலே ஸ்கொயர், into b by a into a minus rக்கு பதிலாக 2a by 3. ஓகே, which is equal to pi into 4a ஸ்கொயர் ஆகிடும். இந்த ஸ்கொயரை உள்ளே கொண்டு போயிடுங்க. 4a ஸ்கொயர் divided by 9 into b by a into இதை LCM எடுத்திங்கன்னா 3aன்னு வரும். 3a minus 2aங்கும் போது 1a or a divided by 3 which is equal to, இதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு 4/9 டைம்ஸ் வால்யூம் ஆஃப் த கோன். அப்போ இது எல்லா பார்ட்டுமே அதில் இருக்குது. அதை நம்ம என்ன செஞ்சுக்கணும்? அரேஞ்ச் பண்ணிக்கணும், ரீஅரேஞ்ச் பண்ணிக்கணும். 4/9 டைம்ஸு அப்படின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ உள்ள என்ன இருக்க போது? வால்யூம் ஆஃப் த கோன் என்னவோ அது இருக்க போது. 1/3 பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர். ஆர் ஸ்கொயர்னு அது ரேடியஸ் வந்து இங்கே என்ன ஏ இருக்குது, ஹைட் வந்து பின்னு இருக்கா. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இங்கே பாருங்கள், ரேடியஸ் ஏ ஹைட் பி. அப்போ என்ன இருக்க போகுது? 1/3 பை ஏ ஸ்கொயர் பின்னு இருக்க போகுது. ஓகேவா? அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி கரெக்டாக வருதான் நம்ம டேலி பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா? 4/9 வெளியில் எடுத்தாச்சு. அப்போ இங்கே 1/3க்கு 3 இருக்குது, 1/3. அப்புறம் இங்கே ஒரு பையும் இருக்குது, ஸோ பை. அடுத்தது பாருங்கள், 4/9 எடுத்தாச்சு, 3 எடுத்தாச்சு, பை எடுத்தாச்சு. இங்கே ஏ கேன்சல் பண்ணிக்கங்க. கேன்சல் பண்ணிட்டா என்ன ஆகிடும்? ஏ ஸ்கொயர் இருக்குது. அடுத்தது பிங்கிற ஒரு டேர்ம் இருக்குது. ஸோ 4/9 டைம்ஸு வால்யூம் ஆஃப் த கோன்னு நம்ம நிரூபித்தாச்சு. ஓகேவா? ஹென்ஸ் ஷோன். வேணால் எழுதிக்கலாம் நம்ம, which is equal to 4/9 times volume of cylinder is equal to 4/9 times volume of cone நம்ம நிரூபிச்சாச்சு. ஓகே.